பிரதமர் மோடி அவர்கள் தான் சந்திக்கின்ற ஏனைய நாட்டு தலைவர்களோடு கை குலுக்குகின்ற போது கூட அவர்களுடைய கையை தன்னுடைய கைக்குள் பிடித்துக் கொண்டுதான் அவர் கைலாக செய்வார். இது உலகத்தினுடைய டிப்ளோமசியிலேயே ஒரு நாட்டுடைய தலைவர் இன்னொரு நாட்டுடைய தலைவருடைய கையை தன்னுடைய கைக்குள் பிடித்துக் கொண்டால் அவர்கள் தங்களுக்கு அடிமையாக இருப்பது போல காட்டிக்கொள்வதாக அல்லது தங்களுக்கு கீழே இருப்பது போல காட்டிக்கொள்வதாக ஒரு சைன் இருப்பதாக சொல்லுவார்கள். இதைத்தான் டொனால்ட் ட்ரம்பும் பின்பற்றி அவர் எந்த நாட்டுடைய தலைவர்களை சந்தித்தாலும் அவர் இந்த மாதிரிதான் கைகுலுக்கிக் கொள்வார். எனவே இந்த அடிப்படையிலே தான் இலங்கையை இந்தியா பயன்படுத்த போகிறதா அல்லது இலங்கையுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த டிராப்பினை தனக்கு சாதகமான முறையிலே பயன்படுத்தி கொண்டு இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு இந்த ஏஐயை பயன்படுத்த போகிறாரா என்கின்ற ஒரு கேள்வி ஜனாதிபதியுடைய உரையிலே மிக துல்லியமாக வெளிப்பட்டிருந்தது. எனவே இந்த நிலையிலே தான் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கையுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த மாநாட்டையும் இந்த தொழில்நுட்பத்தையும் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அரச தலைவர்களையும் சந்தித்திருக்கிறார், இந்த மாநாட்டிலே பேசியிருக்கிறார். எனவே இதை மிகச் சிறப்பான முறையிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் இந்த புதிய அரசாங்கமும் கையாளப் போகிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருந்தாலும் அண்மையிலே உங்களுக்கு தெரியும் அந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கிரிக்கெட் சுற்றுப் போட்டியை கூட மிக துல்லியமாக ஒரு போன் கோலிலேயே சரி செய்து தன்னுடைய டிப்ளோமேசியினை ப்ரூவ் பண்ணியிருந்தார் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள். இந்த மாநாட்டையும் இலங்கை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டால் இலங்கை தன்னுடைய எதிர்காலத்தை மிக அழகான முறையிலே கட்டமைத்துக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது.